இந்த ஒரு வீடியோக்காக எனக்கு அவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எந்த ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதுக்கு கீழே ப்ரௌனி ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற கமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஃபைனலி நானும் அப்லோட் பண்ணிட்டேன். இதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே என்னோட பிஸ்னஸ்க்கு நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வச்சு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ கேஜிஸ்க்கு ப்ரௌனி பேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான டின் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆயில் க்ரீஸ் பண்ணி பேக்கிங் பேப்பர் அலைன் பண்ணிவிடுங்க. நான் வந்து 1/2 kgல ப்ரௌனி பண்ண போகிறேன். ஸோ 8 inch ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரௌனி பேக்கிங்கே சேலுக்காக தான் பேக் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு தடவை கூட ப்ரௌனி பேக் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் எனக்கு க்ரிங்கிள் டாப் வந்து ப்ராப்பராக வரல. செகண்ட் டைம்லேருந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பேக்கர் எப்படி பேக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு போக போக க்ரிங்கிள் டாப் வந்து எல்லாத்துலேயும் ப்ராப்பராக வரல. ஒரு தடவை பேக் பண்ணால் ரொம்ப சூப்பராக வரும், இன்னொரு தடவை பண்ணும்போது க்ரிங்கிள் டாப்பே வராது. நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டது. இப்போ நீங்கள் எவ்வளோ பேட்ச் ப்ரௌனி பேக் பண்ண சொன்னாலும் ஒரே மாதிரி பர்ஃபெக்டாக பேக் பண்ணுவேன். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலன்னு விட்டுறாதீங்க. நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ண தான் அதுலேருந்து கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷ்னலாக பேக் பண்ணுவீங்க. இப்போது ப்ரௌனி பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 75 கிராமில் அன்சால்டட் பட்டரும் 175 கிராமில் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் ப்ரௌனி வந்து மைதாவில் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் 90 கிராமில் வீட் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே அளவு மைதா எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 10 கிராம் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ப்ரௌனிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரௌனிக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எது பேக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் பேக் பண்ணுறப்போ எதுவும் சொதப்பாமல் இருக்கும். அப்புறம் நான் சுகர் வந்து ஃப்ளார் எவ்வளோ கிராம் எடுக்கிறனோ அதுக்கு ஈக்குவல் போர்ஷன் தான் சுகருமே எடுப்பேன். அதனால் 50 கிராமில் ஒயிட் சுகரும் 50 கிராம் வந்து கண்ட்ரி சுகரும் எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ரௌனிக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நல்ல க்ளீனான பவுலில் 1/2 kgக்கு தேவையான 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 2 பிஞ்ச் வந்து சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சுகரை இது கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌனியோட அந்த மேஜிக் க்ரிங்கிள் டாப்பே நீங்கள் எக்கையும் சுகரையும் பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை முட்டை கூட சேர்த்து இது எல்லாமே ஒன்றாகி வர வரைக்கும் ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து பீட்டர் யூஸ் பண்ண போகிறோம். பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு எக்கையும் சுகரையும் பீட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் பீட்டரோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் பீட்டரோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்கு வந்து சீக்கிரமாக ஃப்ளஃபியாக பீட் ஆகிடும். சுகர் வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகாது. அதனால ப்ரௌனிக்கு நீங்கள் பீட் பண்ணுறப்போ மட்டும் பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா சுகரை வந்து டிசால்வ் பண்ணுங்கள். இதில் தான் உங்களுக்கு அந்த க்ரிங்கிள் டாப்பே வரும். இப்போ நீங்கள் எக்கையும் சுகரையும் எந்த அளவுக்கு பீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ கேப்பச்சுனா வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லா நிறைய திக்காக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் எக்கையும் சுகரையும் பீட் பண்ணுறப்போ அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு அப்படின்னா அதுவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரௌனியில் க்ரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம இது கூட ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டையும் பட்டரையும் ரொம்ப கூல் டவுன் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா பேட்டர் வந்து ரொம்ப திக்காகிடும். லைட்டாக ஒரு ஹீட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ஷைனியான க்ரிங்கிள் டாப் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்காக ரொம்ப சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த பேட்டர் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு விஸ்க் வச்சு பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போது விஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேட்ச்லா யூஸ் பண்ணி பாட்டம்லேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் மாவு சேர்க்கும் போதும் அது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் வந்து ஆட் பண்ணுங்கள்.
ஒரே டைமில் எல்லா மாவையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டர் ஓவர் மிக்ஸ் ஆகிடும். ஓவர் மிக்ஸ் ஆச்சுன்னா ப்ரௌனி வந்து சரியாக பேக் ஆகாது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து டின்னுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேட்டர் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கஸ்டமர் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் சாக்லேட் லோட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஒயிட் சாக்லேட் வந்து லோட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ப்ளைனாக பண்ணிக்கலாம். இல்லை சாக்லேட்ஸ் ஏதாவது ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா உள்ள சாக்லேட்ஸ் ஃபில் பண்ணி கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஓடிஜியை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு ஓடிஜிக்குமே வந்து சேஞ்ச் ஆகும். நான் வந்து 150 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுவேன். அதனால உங்களோட ஓடிஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 150 டிகிரியில் வச்சு பேக் பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக பேக் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணி பேக் பண்ணுங்கள். ஆனால் 180 டிகிரிக்கு மேலே கேக்கோ ப்ரௌனியோ எதுவாக இருந்தாலுமே 180 டிகிரிக்கு மேலே வச்சு பேக் பண்ணக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரௌனி பேக் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக ஸ்டிக்கியாக இருந்தது அப்படின்னா ஓடிஜிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 ஹவருக்கு ரெஸ்ட் விட்டு கட் பண்ணுங்கள். அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரௌனி நல்லா செட் ஆகி நீட்டாக கட் பண்ணுறதுக்கு வரும். ரொம்ப சூடோட கட் பண்ணும்போது அது உங்களுக்கு ப்ராப்பராக கட் பண்ணவும் வராது. அது பேக் ஆகாத மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி பேக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மீறியும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கும் ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.